ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த செஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக சீரீஸில் வந்துட்டு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் பிவைக்யூஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது தீம் வைஸ் பிரிச்சிருந்தோம். பேசிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு பொல்யூஷன் ரிலேட்டடாக லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாலிசிஸ், லீகல்ஸ், லெஜிஸ்லேஷன், ஓகே, என்விரான்மெண்டல் ரிலேட்டட் லெஜிஸ்லேஷன், அப்புறம் கன்வென்ஷன்ஸ், அப்புறம் பாலிசிஸ், ஓகேங்களா. என்விரான்மெண்டல் ரிலேட்டட் பாலிசிஸ் அதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எவ்ரி இயர் மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம லீகல் ஆஸ்பெக்ட்லேருந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்வென்ஷன் கண்டிப்பாக வரும். லீகல் இதுலேருந்து கன்வென்ஷன்ஸ், அப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு சிஓபி ஏதாவது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யுஎன்எஃப்சிசி, யுஎன்சிசிடி, அப்புறம் யுஎன்சிபிடி, அதுலேருந்து வந்துட்டும் நிறையா வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பிவைக்யூஸில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் அனலைஸ் பண்ணலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெர் ஆர் ஃபியூ லாஸ் லைக் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஆகட்டும், அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஆகட்டும், வெட்லேண்ட் ரிலேட்டட் லாஸ், அப்படி இல்லைன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் லாஸ் வந்துட்டு இந்த நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாள்லேயும் விட இபிஏ ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும், தென் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா டீட்டெயிலாக படித்து வச்சுக்கிட்டு பிவைக்யூவில் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு, தென் இது ரிலேட்டடாக ஏதாவது ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றதையும் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஏன்னா ரொம்ப அது இல்லாமல் வந்து கொஸ்டினே இருக்காது. இப்போ எப்படியும் பார்ப்போம், அது உங்களுக்கே வந்துட்டு யூ வில் கெட் அன் ஐடியா ஹவு தே ஆர் ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த பிவைக்யூஸ், ஆல் தீஸ் திங்ஸ். லீகல் ஆஸ்பெக்ட்லலாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத தெரியும். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஸ்டின், சரிங்களா. ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. Consider the following statements. 1. 36% of India's districts are classified as overexploited or critical by the Central Groundwater Authority. Second, Central Groundwater Authority was formed under the Environment Protection Act. Third, India has the largest area under groundwater irrigation in the world. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க, ஃபேக்சுவல் நாலேஜும் நிறைய செக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஒரு டூ மெனி ஃபேக்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் வந்து பர்டிகுலராக இந்த 36%, 30%, 49% அந்த மாதிரிலாம் கேட்கும்போது மோஸ்ட் லைக்லி இட் வில் கோ ராங், சரிங்களா. அப்சல்யூட்டாக நம்ம தப்பாக தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பிவைக்யூவில் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டூ மச் டேட்டா ஆர் ஃபேக்ட்ஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அது நிறைய தப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 36% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிளாசிஃபைட் ஆஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் 36%. ஆக்சுவலாக ஆஸ் பர் த டேட்டா, ஆஸ் பர் அவங்க சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 17% தான். இட்ஸ் நாட் 36%, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. இஃப் யூ ரிமூவ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஏ டி வந்து கேன்சல் ஆகிடும். எய்தர் பி ஆர் சி வந்து ஆன்சர். இப்போ சி பாருங்களேன், பி இது பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி வாஸ் ஃபார்ம்டு அண்டர் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எஸ், ஆக்சுவலி திஸ் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. யூ வில் கெட் டு நோ இன் ஃபியூ மினிட்ஸ் ஏன் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் த கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் இன் த வேர்ல்டு வந்து ஆல்சோ ட்ரூ, ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தட் வி ஷுட் நோ about that groundwater irrigation, India is the largest area, ஓகேங்களா. அதிக அளவான ஏரியா வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட் பண்ணி இரிகேட் பண்ணுறதுல இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி, ஓகேங்களா. ஸோ இதே கிரவுண்ட் வாட்டர் தீமில் வந்துட்டு எகெயின் 2023 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர்ன்றது வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் த ப்ரிலிம்ஸ், ஈவன் ஃபார் த மெயின்ஸ், பர்டிகுலர்லி இந்த GS1 ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிவைக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தேவ் ஆஸ்க் ஃப்ரம் த கிரவுண்ட் வாட்டர் தீமாக வச்சு வந்து கேட்டிருப்பாங்க. யூஸ்வலாக வந்துட்டு ஜியாகிரஃபியில் வாட்டர் பேஸ் பண்ணி தீம்ஸ் வந்து கேட்பாங்க. இதர் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், அப்படின்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கேட்கலாம், அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் வச்சு கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபேக்ட் ஆர் ஒரு நோன் ஃபேக்ட் ஆகட்டும், டேட்டா ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் வி நோ த ஜஸ்ட் 2.5% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் தான் அவைலபிளாக இருக்கும் இந்த ஓவரால் இந்த குளோப்லியே, ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்போ எதெல்லாம் வந்துட்டு ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த நம்ம லாஸ்ட் ஜியாகிரஃபி செஷன்லேயே வந்து பார்த்தோம், ஐஸ் கேப்ஸு,
ஓகேங்களா, கிளேசியர்ஸு, தென் கிரவுண்ட் வாட்டரு, அதெல்லாமே வந்துட்டு பார்த்தோம். என்விரான்மெண்ட்லேயும் பார்த்தோம், ஜியாகிரஃபிலையும் பார்த்தோம். இந்த மாதிரியான ஃபேக்ட்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ்லாம் நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் அத்தென்டிசிட்டி வந்துட்டு இட் வில் என்ஹான்ஸ் இன் அவர் ஆன்சர்ஸ். ஓகே, நம்ம கிரவுண்ட் வாட்டர் தீமாக வச்சு பேஸ் பண்ண அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன் வேர்ல்டு வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2022, India extracts more than a quarter of the world's groundwater withdrawal each year. ஸோ நம்ம 2020 இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் போன லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸு. அதே சிமிலர் லைனில் தான் கேட்டிருக்காங்க. இஸ் தட் வி நோ தட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்தியா நீட்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் மோர் தென் a quarter of the world's groundwater each year to satisfy the drinking water and sanitation needs of almost 18% of the வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் லிவிங் இன் its டெரிட்டரி அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் 18%. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி டேட்டாலாம் எங்கே கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக அவங்கள வந்துட்டு பார்க்க சொன்னேன். சரிங்களா, யூஸ்வலாக ராங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம போன கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம். சேம் அப்ளைஸ் ஹியர் ஆஸ் வெல். ஓகேங்களா, இட்ஸ் நாட் 18%. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 வந்துட்டு தப்பு, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 வந்துட்டு கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் தீம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸு கான்செப்ட் கிளாரிட்டி கொஞ்சம் கமாண்ட் ஓவர் ஆன் தட் பர்டிகுலர் ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இஃப் இட் இஸ் ஸோ தென் we can easily solve the number of questions that they are asked by the questions are asked by the UPSC. இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்படி கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டடாக இப்படி வந்துட்டு கேட்குறாங்க. அதே கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி மாற்றி கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த ரிப்போர்ட் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து படிக்காமல் வந்துட்டோமே, கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு தெரியலையே அப்படின்ற தாட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த மாதிரி தாட்ஸ் வரும். தென் இந்த மாதிரி ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம படிச்சுட்டு போக முடியாது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இப்போ 18% இல்லை தப்பா அதுவும் தெரியலையே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டயலமாலாம் வரும் நமக்கு எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா, அவங்க என்னமோ ரிப்போர்ட் கேட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஜென்ரலாக பாருங்கள் நமக்கு யூஸ்வலாக வந்து தெரியும். இன் ஜென்ரல் வந்து இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா இஸ் அண்ட் கம்ஸ் அண்டர் த இரிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது பேசிக் ஃபேக்ட் நம்ம இன்சிஆர்டிலையும் படிச்சிருப்போம், ஜென்ரலாகவும் நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் 2 வருஷமும் கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்போ 18% படிச்சுட்டு போகணுமா சார் அப்படின்னா அந்தளவுக்கு படிச்சுட்டு போக தேவையில்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் எங்கேயாவது இது பண்ணணும் அப்படின்னா மட்டும் படித்தா போதும். பட் ஒரு சில ஃபேக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, பட் இந்த மாதிரி ஃபேக்ட் வந்துட்டு ரேண்டமாக ஏதாவது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா, அது வந்து மேக்ஸிமம் தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அஸ்யூம் தட் இட்ஸ் ராங், தென் வி கேன் என்ன சொல்கிறது ப்ரொசீட் வித் த கொஸ்டின். சரிங்களா, ஸோ அகெயின் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம போன கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம். சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி இஸ் ஃபார்ம்டு அண்டர் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், EPA ஆக்ட் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. எப்படி வந்து அதை பேஸ் பண்ணி எகெயின் 2022 வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986? Central Water Commission, Central Groundwater Board, Central Groundwater Authority, National Water Development Agency. ஜஸ்ட்டு நம்ம PYQ பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படின்னாலே இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, இது இட்ஸ் நாட் தட் வெரி பிக் டீல் அப்படின்லாம் கிடையாது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த PYQ. அந்த தீம் ஐடென்டிஃபை பண்ணுறதும் எந்த ஏரியா படிக்கணும் அப்படின்றதுக்கும் அந்த PYQ வந்துட்டு இட் வில் கிவ் அஸ் அ டைரக்ஷன் வேர் வி நீட் டு ஃபோக்கஸ், வேர் வி நீட் டு ஃபாலோ, வேர் வி நீட் டு கோ இன் டெப்த், வேர் வி நீட் டு ஜஸ்ட் ஷாலோ நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்றத இது வந்து ஒரு பிக் கிளாரிட்டி வந்து கொடுக்கும். சரிங்களா, ஸோ வி நோ வெரி வெல் தட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. தென் இதிலிருந்து ஃபர்தராக எப்படி படிக்கணும் அப்படின்னா மொத்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்னா என்ன, வாட் இஸ் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு என்ன ஸ்டாட்யூட்டரி பாடி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, திஸ் கம்ஸ் அண்டர் விச் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேங்களா, அந்தளவுக்கு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மேபி மெயினாக உங்களோட ரோல்ஸு என்ன, லீகல் பேக்கப் வந்து இருக்கா இல்லையா. ஓகேங்களா, சேர்மேன் வந்துட்டு வேறு எதாவது ரினோட் பர்சன் அதாவது இருக்காங்களா. ஓகேங்களா, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு வாட் இஸ் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் கமிஷனுக்கும் அதே தான், கிரவுண்ட் வாட்டர் போர்டுக்கும் அதே தான், நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்டல் ஏஜென்சி அதுக்கும் அதே தான். சரிங்களா, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து என்ன சப்ஜெக்டில் இருக்குன்னு பாருங்கள். ஸ்டேட் சப்ஜெக்டா,
யூனியன் லிஸ்ட்டில் இருக்கா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே we'll go to the next question. Consider the following statements. The Environmental Protection Act 1986 empowers the Government of India to state the requirement of public participation in the process of environmental protection and the procedure and manner which it is sought. Okay. Second, it lays down the standards for emission or discharge of environmental pollutants from various sources. இப்போ இதெல்லாம் இபி ஆக்டுக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத இந்த ரெண்டு கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இட்ஸ் டாக்கிங் அபவுட் எம்பவர்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு கவனமாக படிங்க. ஸ்டேட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் த ப்ராசஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் த ப்ரொசீஜர் அண்ட் மேனர் இன் விச் இட் இஸ் சால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வந்து டைரெக்டாக என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்துட்டு மென்ஷன் பண்ணல. பட் இதுக்கு வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எஸ் வி டூ ஹேவ். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் கம் அக்ராஸ் த டேர்ம் கால்டு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், EIA அப்படின்னு சொல்லுவாங்க. தோ வி டு நாட் ஹாவ் ப்ராப்பர் லீகல் பேக்கப் ஃபார் தட் பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பட் ஸ்டில் வி ஆர் ஃபாலோவிங் இன் பை யூஸிங் தட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ன்றதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். பட் இதை பற்றி வந்துட்டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா, அது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ராங். செகண்ட் பாருங்கள், இட் லே டவுன் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எமிஷன் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். எஸ், தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். தட் இஸ் த மெயின் சோர்ஸ் அண்ட் மெயின் வாட் டு சே ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா, அதில் டைரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. 2 only is the right answer. Okay, we'll go to the next question. So it's again very simple question. The Genetic Engineering Appraisal Committee is constituted under the Food Safety and Standards Act 2006, Geographical Indication of Goods Registration Protection Act 1999, Environmental Protection Act, Wildlife Protection Act கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமான ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. முன்னார் அதர்வே இதோட ஸ்பின் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோட் இயர்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா, யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடியை பற்றி ஒரு ஃபியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது நம்ம இப்போ பிடி பிரிஞ்சால், ஓகேங்களா, பிடி காட்டன் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ரிலேட்டடான க்ராப்ஸ் வந்துட்டு நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வி நீட் டு கெட் கன்சென்ட் ஆர் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் பை த பர்டிகுலர் பாடி. ஓகேங்களா, இருக்குது அந்த பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட லீகல் பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இஸ் த லீகல் பேக்கப் ஃபார் திஸ் கமிட்டி. சரிங்களா, தட் வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரி ஒன் ஷுட் நோ. ஸோ இதிலேருந்து மறுபடியும் வந்துட்டு இவங்களோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட் ஆர் ஆல் த அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரிங்களா, இஸ் தர் எனி அப்பீல் மெக்கானிசம் எதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் ஸ்டேட் நம்பர் 1, Animal Welfare Board of India was established during the under the Environmental Protection Act 1986. Fine. National Tiger Conservation Authority is a statutory body. Correct. Then the National Ganga River Basin Authority is chaired by the Prime Minister அப்படின்றது. ஸோ நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி எகெயின் ஒரு சில இம்பார்ட்டண்ட் லீகல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், லீகல் மெக்கானிசம் ஆகட்டும், வி ஷுட் நோ. சரிங்களா, ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ரேதர் இட் இஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமல் க்ரூயல்ட்டி 1960 கீழே இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஸ்டேட் நம்பர் 1 இஸ் ராங். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இஸ் a statutory body. That's absolutely right. It's established under the Wildlife Protection Act 1972. ஓகேங்களா, that's true. தேர்ட் வந்து பாருங்கள், the National Ganga River Basin Authority is chaired by the Prime Minister. That's absolutely true.
அண்ட் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த கரண்ட் அஃபேர் வந்தது. அதில் வந்துட்டு கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க, அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி வந்துட்டு நேஷ்னல் கங்கா கவுன்சில்னு வந்து மாற்றிருப்பாங்க, என்ஜிசி அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க, என்ன ஃபர்தராக என்ன அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. வில் கோ டு த next question. Okay, the right answer for this question is option B, 2131 is the right answer. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன், எப்படி வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஏன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி கம்சென்டர் அதுதான். ஓகேங்களா, கிரவுண்ட் வாட்டர் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டியும் வர்றதும் அதுதான். வேறு ஏதாவது பொல்யூஷன் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க தான் வந்துட்டு நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இஃப் பாசிபிள் அந்த ஆக்டில் வந்துட்டு முக்கியமான என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத எடுத்து பாருங்கள். ஈவன் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஜோனை பற்றியும் அதில் வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக எடுத்து ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ஃபைன். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த லீகல் ஆஸ்பெக்ட்டு நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வெரி ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் லாஸ் அபவுட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜென்ரலாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்கன்றதுக்கு. நம்பர் 1, wild animals are the sole property of the government. Second, when a wild animal is declared protected, such animal is entitled for equal protection whether it is found in protected areas or outside. Third, apprehension of a protected wild animal becoming a danger to human life is sufficient ground for its capture or killing. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ மஸ்ட் கிவ் யுவர் அட்டென்ஷன் டு யுவர் வேர் எவர் த ஆர் யூஸிங் த வேர்ட்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சோல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைல்ட் அனிமல்ஸ் ஆர் த சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ வேறு எங்கேயுமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வைல்ட் அனிமல் வந்து ப்ரைவேட் இருந்து நம்ம பார்க்கவே இல்லையா. மெனி ஆஃப் த பீப்புள் ஆர் எஸ்பெஷலி இந்த கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யானைக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஈவன் டெம்பிளுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் இல்லைனாலும் வேறு ஏதாவது காரணங்களால் இது இருக்கும். ஈவன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வன்தாரா இனிஷியேட்டிவ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அந்த ப்ரைவேட் தான். ஓகேங்களா, பட் கவர்மெண்ட் வில் ஹேவ் த ஓவர் சைட். ஓகேங்களா, அதுக்கு வந்து ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கும். பட் இங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கவர்மெண்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா, இஃப் தே வாண்ட் டு அடாப்ட் பண்ணணும் பட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதாவது ப்ரைவேட் வந்துட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். ஓகேங்களா, as long as they do not cause any injury to the innocent animals. ஓகேங்களா, ஸோ ரெகுலேஷன்ஸ் இருக்கும், பட் இட்ஸ் நாட் த சோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கோஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், when a wild animal is declared protected, such animal is entitled for equal protection whether it is found in the protected areas or outside. This is absolutely right. Third பாருங்க, apprehension of a protected, you should be very careful. Mere apprehension of wild animal becoming danger to human life is not the sufficient. ஓகேங்களா, வெறும் apprehensionன்றது மட்டும் பத்தாது. அது மட்டும் இருந்தாலே கொன்றலாமா அப்படின்ட்டு இருந்தால் பத்தாது. there should be a ஒரு சப்ஸ்டான்டிவ் ரியாக்ஷன் அங்கே வந்துட்டு அந்த இடத்துல ஆக்ஷன் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2-3 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அந்த அனிமலை கொள்ளலை அப்படின்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் தே கேன் கில். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு நம்ம அனஸ்தீசியா மாதிரி கொடுத்து அதை வந்து ரெஸ்கியூ பண்ணதான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ரிஹென்ஷன் ஆஃப் அ ப்ரொடெக்டட் வைல்ட் அனிமல் பிகமிங் எ டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப் இஸ் சஃபிஷியன்ட் கிரவுண்ட் அப்படின்றது கிடையாது. தட் இஸ் நாட் த சஃபிஷியன்ட் கிரவுண்ட். ஈவன் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கண்டிஷனில் யார் வந்துட்டு அதுக்கு இது கன்சென்ட் கொடுப்பான்றது தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் நன் அதர் தென் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட். அவர் வந்துட்டு அவரோட கன்சென்ட்டோட தான் இந்த ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். சரிங்களா, so again third is also wrong. So the right answer for this question is the option B, 2 only is the right answer. Again one more question from the same Wildlife Protection Act. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சம்டைம்ஸ் என்விரான்மெண்ட்டில் பொதுவாகவே நம்ம வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம காமன் சென்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்சர்வேஷன்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க, கொஞ்சம் நம்ம கிளவராக இருக்கமா, லைக் எப்படி சொல்கிறது, இந்த சென்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் லேட்ரல் திங்கிங் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்ளைடு நாலேஜை தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி யோசிச்சிடக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படிக்கலையே, இது எங்கே இருக்குது, இந்த மாதிரி கேட்டால் நான் ஸ்கிப் பண்ணுவேன், அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ரதர் ஜஸ்ட் டேக் தட் கொஸ்டின், எப்படி கேட்டிருக்காங்க, என்னவா ஆன்சர் இருக்கும் அப்படின்றத மாதிரி கேட்டு ஆன்சர் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, let me read out the question. In India, if a species of tortoise is declared protected under Schedule 1, நல்லா கவனிங்க, if the tortoise is declared protected under Schedule 1 of the Wildlife Protection Act 1972, what does it imply அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டாட்டாய்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு ஷெட்யூல் 1 கீழே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட் டஸ் இட் இம்ப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் என்ஜாய்ஸ் த சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஆஸ் த டைகர். ஓகே, லெட் இட் பி. Second, it is no longer exist in the wild. A few individuals are under captive protection and not it is impossible to prevent its extinction அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டூ மச் எக்ஸாஜரேட்டட். ஓகேங்களா? நம்ம படிக்கும் போதே தெரியும், இட் சவுண்ட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் சூட்டபுள், இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஓகேங்களா? ஸோ செகண்ட் தப்பு. தேர்ட் வந்து பாருங்கள், இட் இஸ் எண்டமிக் டு எ பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் இந்தியா. இது நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஷெட்யூல் 1 தெரியும், ஷெட்யூல் 2 இது எல்லாத்தையுமே படிச்சிருப்போம். இதில் இந்த மாதிரி எண்டமிக் டு எ பர்டிகுலர் ரீஜன்லாம் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ சி தப்பு. டி வந்து பாருங்கள், போத் பிஎன்சிஆர் கரெக்ட்ன்றது அதுவுமே தப்பு. ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. வேறஸ் ஆப்ஷன் ஏ படிங்க, இட் என்ஜாய்ஸ் த சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஸ் த டைகர் இஸ் த ரைட் ஆன்சர். பிகாஸ் வி நோ த டைகர் கம்ஸ் அண்டர் ஷெட்யூல் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமான அனிமல்ஸ் ஆகட்டும், கீஸ்டோன் ஸ்பீசிஸ் ஆகட்டும், there are some animals which gives immense importance to the existing biodiversity. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் கம்ஸ் அண்டர் தான் ஷெட்யூல் 1 கீழே வரும். சரிங்களா? ஸோ இப்போ டார்டாய்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லாக வி நோ தட் டைகர்ஸ் கம்ஸ் அண்டர் த ஷெட்யூல் 1 ப்ரொடெக்ஷன். இட் என்ஜாய்ஸ் ஷெட்யூல் 1 ப்ரொடெக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ, இட் என்ஜாய்ஸ் த சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஸ் த tiger is the right answer. சரிங்களா? So we'll go to the next question. According to the Wildlife Protection Act 1972, which of the following animals cannot be hunted by any person except under some provision provided by law? Again, it's very interesting question. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம காமன் சென்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. கரியல்னா டைப் ஆஃப் crocodile, யூ மஸ்ட் ஹவ் சீன் எஸ்பெஷலி இந்த மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிஷா. அந்த மத்திய பிரதேஷில் வந்துட்டு இதுக்கு தனியாக இதுவே இருக்குது. ஓகேங்களா? சாங்சுரியே இருக்குது. இந்தியன் வைல்ட் ஆஸ் தேர்டு வைல்டு பஃபலோ. இதில் எது வந்துட்டு அனிமல்ஸ் கேனாட் பி ஹண்டட் பை எனி பர்சன் அப்படின்னா ஆன்சர் இஸ் வெரி வாட் டு சே சிம்பிள். அந்த மாதிரி வந்து எந்த அனிமலும் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் வி கேனாட் கில் அனிமல். ஓகேங்களா? ஹண்டிங் வந்துட்டு இங்கே வந்து யாருக்கும் வந்து பேசிக் ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்றப்போ 1, 2, 3 all the animals cannot be hunted by any person. ஆனால் அவங்களும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் அண்டர் சம் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பை லா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் மூணுமே வந்துட்டு கேனாட் பி ஹண்டட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1, 2, 3. ஓகேங்களா? மூணுமே தான் ஆன்சர். அகெயின் வெரி ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். நம்ம எப்படி முன்னாடி வந்து அந்த டார்டாய்ஸ் டைகர் கொஸ்டின் பார்த்தோமோ அந்த வகையில் கேட்ட இன்னொரு கொஸ்டின். இஃப் பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் ஷெட்யூல் 6 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன்? யூஸ்வலாக 2020 இப்போ ரீசெண்டாக வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972 வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஃப் ஐம் நாட் 2023 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? பனிஷ்மெண்ட்டுக்காகட்டும், ப்ரொடெக்ஷனுக்காகட்டும், ப்ரிசர்வேஷனுக்கு நிறையா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து ஷெட்யூல் 6 வரையெல்லாம் கிடையாது, ஒன்லி 4 ஷெட்யூல்ஸ் தான். ஓகேங்களா? 6லேருந்து 4 ஆகிடுச்சு. அப்போ ஷெட்யூல் 6 வந்துட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா இட்ஸ் டீல்ஸ் வித் த ஃப்ளோரா. ஓகேங்களா? பிளான்ட் கல்டிவேஷனுக்கு வந்துட்டு அது வந்து டீல் பண்ணோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின், இஃப் அ பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் ஷெட்யூல் 6 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், a license is required to cultivate the plant. True. Okay. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் படிப்போம். Such a plant
cannot be cultivated under any circumstances. That is very in the option. ஓகேங்களா, என்ன சொல்கிறது, வெரி எக்ஸ்ட்ரீம். ஈவன் சம் ஆஃப் த மாரிஜோனா அண்டு ஓபியம் அண்ட் அதர் ரிலேட்டட் மார்ஃபின், இந்த நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ராபிக் இதெல்லாம் இருக்குல்ல, நேச்சுரல் நார்கோட்டிக்ஸ் அதெல்லாமே இருக்கும், ஓபியம் இந்த மாதிரி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் ஷெட்யூல் 6 தான். பட் ஏன் வந்துட்டு ஆப்ஷன் பி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, கேனாட் பி கல்டிவேட்டில் கேன் பி கல்டிவேட்டட் அண்டர் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒய்? பிகாஸ் இஃப் யூ டேக் இந்த ஓபியம் அதோட வெரைட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓபியம், கேனாபிஸ் அதோட வெரைட்டிஸ்லாம் தே ஆர் ஹேவிங் சர்டைன் மெடிக்கல் பர்பஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் த பெயின் கில்லர் அந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ண மாட்டாங்க. ஈவன் ஃபார் கேனாபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவர்மெண்ட் சூப்பர்விஷன் வந்துட்டு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி பிளேஸில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க அண்டர் த கவர்மெண்ட் சூப்பர்விஷன் ஃபார் த மெடிக்கல் பர்பஸ். சரிங்களா? ஸோ அப்படின்றப்போ ஆப்ஷன் பி வந்து தப்பு வராது. சி பாருங்கள், இட் இஸ் a genetically modified crop plant. No. D, such a plant is invasive and harmful to the ecosystem. No. But among the 4 options, the most appropriate and the right answer is option A. A license is required to cultivate the plant. சரிங்களா? That's the right answer. So we'll go to the next question. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வில் சி சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த பொல்யூஷன். ஓகேங்களா, பொல்யூஷன் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட் அது வந்து ஃபுல்லாக பொல்யூட்டன்ட் மட்டுமே பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் ரிலேட்டட் லாஸ். ஓகேங்களா, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லைனா இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் என்ன இருக்குது. வி ஹவ் லீகல் மெக்கானிசம், ஆல்சோ வி டூ ஹாவ் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹவ் இஸ் த National Green Tribunal NGT different from the Central Pollution Control Board CPCB? First, the NGT has been established by an act, whereas the CPCB has been created by an executive order of the government. See, everyone knows that, we know usually NGT is, both of the NGT and the CPCB is established by an act, whereas NGT is comes under the National Green Tribunal Act under 2010. அண்டு சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்கும். சரிங்களா, அதுக்கு கீழே தான் வந்துட்டு சிபிசிபி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் பாருங்கள், த என்ஜிடி ப்ரொவைட்ஸ் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ரிடியூஸ் த பர்டன் ஆஃப் லிட்டிகேஷன் இன் த ஹையர் கோர்ட்ஸ். ட்ரூ. whereas CPCB promotes cleanliness of streams and wells and aims to improve the quality of air in the country. Absolutely true. ஓகேங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ஜிடி எடுத்துகிட்டு என்ஜிடி கீழே சில லாஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஒன்லி அந்த லாஸ்க்கு கீழே ஏதாவது ஆனால் மட்டும்தான் என்ஜிடி வில் என்டர். ஸோ ஃபார் யுவர் ஹோம்ஒர்க் ஐ வில் கிவ் ஃபைண்ட் அவுட் த அரௌண்ட் ஒரு 7 லாஸ் இருக்கும். ஓகேங்களா, வாட்டர் பொல்யூஷன் ஆக்டு, அப்புறம் வாட்டரு, ஏரு, அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, அப்புறம் சம் இன்சூரன்ஸ் பேஸ்டு சில ஆக்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் என்னென்ன ஆக்ட் வந்து அது கீழே வருது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன ஆக்ட் வருது அப்படின்றது பாருங்கள். தெர் ஆர் 7 ஆக்ட் இருக்கும். ஒரு முக்கியமான 2 ஆக்ட் வந்து வராது. ஓகேங்களா, அதுவும் என்னென்ன ஆக்ட் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சரிங்களா. ஸோ இது வந்து ரிலேட்டட் திஸ் கொஸ்டின். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த சேம் டாபிக், பொல்யூஷன் ரிலேட்டடாக தான் கேட்டது. இன் இந்தியா, நல்லா கவனிங்க, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகேங்களா, என்ன அதை இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நான் தெரியணும். சி, இஃப் ஐ எம் ப்ரொடியூசிங் சம் பிளாஸ்டிக்ஸ் ஆர் சம் அதர் திங். ஓகேங்களா, இப்போ லெட்ஸே ஒரு வேஸ்ட் இல்லைனா லெட் இட் எனி திங். சிம்பிளாக எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா, இஃப் ஐ எம் ப்ரொடியூசிங் சம்திங், ஓகேங்களா, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் பேக் த சேம் வேஸ்ட். ஓகேங்களா, ப்ரொடியூஸ்டு பை த சேம் சப்ஸ்டன்ஸ் ஆர் த திங்ஸ். இப்போ ஏதோ லேஸ் பாக்கெட் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்கெட் இருக்குது அப்படின்னா, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் இட் பேக் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். அதுதான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ் 2011. ஓகேங்களா, 2011 அப்போ தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் த அந்த இட் புட் ஓனர்ஸ் ஆன் த ப்ரொடியூசர் ஆஃப் த பர்டிகுலர்
திங். ஸோ எகெயின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் இந்த வருஷம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயோமெடிக்கல் வேஸ்ட் ஆகட்டும், தென் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக கூட அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அமெண்ட்மெண்ட் பண்ணல நிறைய விஷயங்கள் அந்த பவர்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, வெதர் லோக்கல் பாடி, லோக்கல் பஞ்சாயத்தில் பாடிக்கு வந்துட்டு ஏதாவது பவர் இருக்கா, வேறு என்ன செக்ரிகேஷனில் வந்து ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு ஏதாவது மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். வென்எவர் இப்போ அமெண்ட்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பொல்யூஷன்ஸ் ஆகட்டும், இல்லை கலெக்ஷன் ஆஃப் த வேஸ்ட் ஆகட்டும் அப்படின்னா, இஃப் யூ நோட்டீஸ் வெரி கீன்லி யூ கேன் ஃபைண்ட் தட் லோக்கல் பாடிக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒய் பிகாஸ் த டீசென்ட்ரலைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேனேஜ் த வேஸ்ட். ஓகேங்களா, அன்லஸ் அன்டில் முதல்ல வீட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ராப்பராக இந்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த சாலிட் வேஸ்ட் ஆகட்டும், அதில் வந்து பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா செக்ரிகேஷன் ஆஃப் த வேஸ்ட்டு தான். இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஹேப்பன்ட் இன் கண்ட்ரி. ஓகேங்களா, அந்த செக்ரிகேஷன் வந்துட்டு டீக்ரேடபிள் வேஸ்ட் எது, நான் டீக்ரேடபிள் வேஸ்ட் எது அப்படின்றத வந்துட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்னாலே இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபர்தர் ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ஸ் என்ன நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The next question from the Solid Waste Management Rules 2016. அதை பற்றி கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான், பட் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சால் தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். 2019 கேட்ட கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். As per the Solid Waste Management Rules 2016 in India, which one of the following statements is correct? A. Waste generators have to segregate waste into 5 categories. Actually it is 6 categories, not 5. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டூ மச் ஃபேக்ட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பி பாருங்கள். The rules are applicable to notified rural urban local bodies, notified towns and all industrial townships only. இந்த ஒன்லி வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா, இப்படி கிடையாது, இன்னும் 2-3 திங்ஸ் இருக்குது. ஸோ பி தப்பு. சி. The rules provide for exact and elaborate criteria for the identification of sites for landfills and waste processing facilities. Yes, that is there. எதுக்கும் டியும் பார்ப்போம். It is mandatory on the part of the waste generator that the waste generated in one district cannot be moved to another district. அப்படி கிடையாது, நம்ம ஜென்ரலாகவே யோசிப்போமே. இன்கேஸ் ஒரு இடத்துல இது பண்ணால் இன்னொரு இடத்துல மூவ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ண ஏரியா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, அங்கே வேஸ்ட்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா, இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அதர் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ல. அப்போ ஒரு சைட் வந்துட்டு ப்ராசஸிங் யூனிட் வந்து பக்கத்தில் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படின்னா, இட்ஸ் feasible to transfer the waste from this district to that district. ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப டி வந்துட்டு வராது. ஸோ the most appropriate answer for this question is option C. The rules provide for exact and elaborate criteria for identification of sites for landfills and waste processing facilities is the right answers. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு EPA வச்சு பார்த்தோம், அப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்துட்டோம், தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஆக்ட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துறோம். அடுத்து வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், கொஞ்சம் வெட்லேண்டில் வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இதில் வந்துட்டு சில ஃபேக்ட் இதுவும் கேட்டிருக்காங்க. ஒரு கன்வென்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. வெட்லேண்ட் பற்றி நம்ம படிச்சிருப்போம், ராம்சார் கன்வென்ஷன்ஸ். ஓகேங்களா, ராம்சார் இஸ் a city which is situated in the Iran. They came up in the something called to protect the wetlands in India. Okay, sorry, wetlands across the world. உங்களுக்கு வெட்லாண்ட்ஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஈவன் நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்டட் ஏரியாஸ்லேயும் நிறைய வெட்லாண்ட்ஸ் பற்றியெல்லாம் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டால் எப்படி கன்வென்ஷன் அண்டு ஒரு சில லாஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை இப்போ பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் கால்டு வெட்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? ஓகேங்களா, வெட்லாண்ட் இன்டர்நேஷனல் பற்றி கேட்டிருக்காங்க. It is an intergovernmental organization formed by the countries which are signatories to the Ramsar Convention. Okay. Second, it works at the field level to develop and mobilize knowledge and use the practical experience to advocate for better policies in கேட்டிருக்காங்க. So second correct. First வந்து it is not a intergovernmental organization, rather it is a not for profit organization. ஓகேங்களா, it's ஒரு kind of global organization. ஓகேங்களா, ஒர்க்கிங் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த வெட்லேண்டுக்காக இது பண்ணுறக்கூடிய ஒரு செப்பரேட் பாடி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் இஸ் ராங்.
வேறு செகண்ட் வந்து அப்சல்யூட், தட்ஸ் த ரோல். ஸோ நம்ம படிக்கும்போதும் தெரியும், பிளெயினாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். செகண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 only is the right answer. எகெயின் நம்ம வெட்லேண்ட், ராம்சார் கன்வென்ஷன், வெட்லேண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஒரு சில மாட்ரிக்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. If a wetland of international importance is brought under the Montreux record, what does it imply? Okay, Montreux record na enna? First பாருங்க, changes in ecological character have occurred or occurring or are likely to occur in the wetland as a result of human interference. Okay, yes, that's the right, but we'll see the next question, options as well. The country in which the wetland is located should enact a law to prohibit any human activity within 5 km from the edge of the wetland அப்படின்றது. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு குக்கட் அப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சி பாருங்கள், the survival of the wetland depends on the cultural practices and tradition of certain communities living in its vicinity. Therefore cultural diversity there should not be destroyed. இதுவுமே தப்பு. ஓகேங்களா, இதுவும் அகைன் குக்கட் அப் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி, இட் இஸ் given status of the wild world heritage sites அப்படின்றது, அதேமே தப்பு. ஸோ மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சேஞ்சஸ் இன் எக்காலஜிக்கல் கேரக்டர் ஹேவ் அக்கர்ட் ஆர் அக்கரிங் ஆர் லைக்லி டு அக்கர் இன் த வெட்லேண்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கு, எதெல்லாம் வந்துட்டு மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்ட் கீழே இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் சிலிக்கா லேக் வாஸ் தேர், பட் ரீசென்ட்லி இட் இஸ் ரிமூவ்டு. வெரி ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அதர் டூ, இன்னும் 2 வந்து விஷயம், 2 வெட்லேண்ட் வந்துட்டு ராம்சார் வெட்லேண்ட் சைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்ட் கீழ் 2 இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ட்ரையிங் அப் ஆஃப் த லேக் அண்ட் எக்ஸசிவ் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றதுனால. ஒன்று வந்து கேலிடியோ நேஷனல் பார்க் சிச்சுவேட்டட் இன் ராஜஸ்தான், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்தாக் லேக் சிச்சுவேட்டட் இன் த மணிப்பூர். சரிங்களா, ஸோ இதை வந்து கேட்கலாம். 4 கொடுத்துட்டு எது வந்து மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்ட் கீழே வருது அப்படின்னும் கேட்கலாம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். கெயின் த கொஷின் சேம் ஃப்ரம் த வெட்லேண்ட் டாப்பிக்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2019 கேட்ட கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அண்டர் த ராம்சார் கன்வென்ஷன், இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் ஆல் த வெட்லேண்ட்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேண்டேட்ரி அப்படின்ட்டுருக்கு. எகெயின் கன்சர்வ் ஆல் அப்படின்ட்டுருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் அப் டு த டிஸ்கிரிஷனரி ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட், பர்டிகுலர் கண்ட்ரி. ஓகேங்களா, எதை வந்து வெட்லேண்ட் அனௌன்ஸ் பண்ணணும், எதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இட்ஸ் நாட் மேண்டேட்ரி ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் நாட் கன்சர்வ் த ஆல் த வெட்லேண்ட்ன்றதும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு. செகண்ட் பாருங்கள், த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2010 were framed by the government of India based on the recommendation of Ramsar Convention இருக்குது. There is no such conventions or guidelines given under the recommendation given under the Ramsar Convention. முழுக்க இது வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் சம் கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆர் த கைட்லைன்ஸ் ஹஸ் பீன் கிவன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராம்சார் கன்வென்ஷன் வந்துட்டு தப்பு. அவங்க எந்த ரெக்கமெண்டேஷனும் இது வந்து கொடுக்கல. இட்ஸ் அப் டு த எகெயின் டிஸ்கிரிஷனரி ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ்வலாக வந்து கம் அப் வித் சம் கைட்லைன்ஸ், எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது. தென் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் இது பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இட் டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருந்தும் ஒரு சில இது வந்து எடுத்துக்கிட்டாங்க. செகண்டும் தப்பு. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, 3 only. Let me read out the question. The Wetlands Conservation and Management Rules 2010 also encompass the drainage area or catchment region of the wetland as determined by the authority. Yes, absolutely, that's true. இதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The right answer for this question is option C, 3 only. ஓகேங்களா, ஸோ இப்போ வெட்லேண்ட்ஸ் பற்றினா ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நிறையவே பார்த்தோம். தென் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பொல்யூஷன் ரிலேட்டடாக எப்படி வந்து லீகல் ஆஸ்பெக்டில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். தென் வெட்லேண்ட் ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ தட் ஐ வுட் ஹவ் காட் ஐடியா ஃப்ரம் திஸ் செஷன் எப்படி வந்துட்டு லீகல் ஆஸ்பெக்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இன் அப்கமிங் வீடியோஸில் ஒரு சில கன்வென்ஷன்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் ஆகட்டும், தென் இன்டர்நேஷ்னல் யூஎன்எஃப்சிசி மாதிரியான பாடி ஆகட்டும், யூஎன்சிசிடி காம்பேட் டஸ்டிஃபிகேஷனுக்காக இதாகட்டும்,
குளோபல் லெவலில் போட்ட அக்ரிமெண்ட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்துட்டு டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் காட் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் திஸ் செஷன். So thank you so much for your participation. See you in the next video. Okay, thank you so much. All the very best.